ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இப்போ வீட்டிலேயே சுலபமான முறையில் பரோட்டா செய்யலாங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பரோட்டா. வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கிலோ மைதாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்துட்டு நல்லா இழுத்து பிசையணுங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு பரோட்டா செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சு முடிச்சாச்சுங்க. மாவு வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த மாவு வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு அப்படியே இதை ஊற விட்டுடலாங்க. ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு கவுண்டர் டாப்பில் மாற்றிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒரு கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டு நல்லா வந்து இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்துட்டு இதுமாரி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து நல்லா பிசையணுங்க. மாவு வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு முடித்தோடனே இது மாதிரி கையில் எடுத்து நல்லா திருப்பி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா மாவு வந்து பிசைஞ்சு முடித்ததும் இது மாதிரி நல்லா கீழே வச்சு நல்லா உருட்டிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கலாங்க. இது மாதிரி மாவு வந்துட்டு பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் இதேமாரி தனித்தனி உருண்டைகளை நம்ம பிரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் பிரித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றின பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு துணி வச்சுட்டு கவர் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இது திறந்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கவுண்டர் டாப்பில் நம்ம எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா உருட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவோட ஓரங்கள்லாம் வந்துட்டு நல்லா மெலிசாக வந்து உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாவு வந்துட்டு நம்ம எடுத்தோம்னா லப்பர் மாதிரி பிரியாமல் வரணும். இந்த மாவுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஒரு பீஸா கட்டர் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படின்னா கத்தியில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு இந்த ஓரங்களில் உள்ள 2 சைடையும் நம்ம வந்துட்டு நெருக்கி விடணுங்க. இப்போ நம்ம 2 சைடையும் ஒன்றா நெருக்கி கொண்டு வரணும். இப்போ இந்த மாவு வந்துட்டு இப்போ கையால் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இப்போ சுற்றிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சுற்றி முடித்ததும் அதோட ஓரத்தை வந்துட்டு அடிப்பகுதியில் மடித்து விட்டுடணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுடலாம். இது வந்து 2வது மெத்தடுங்க. இதுமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து உருட்டின மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம் மாவை. இப்போ இந்த 2 சைடையும் மடித்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டதும் இது மாதிரி கொஞ்சம் மடித்ததும் கையால் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சுற்றி விட்டுக்கலாம். சரி, எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. அந்த பிளேட் மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு வச்சுருந்த பரோட்டா மாவை இந்த மாதிரி கையை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விடலாங்க. அப்படி இல்லைன்னா பூரிக்கட்டியை வச்சுட்டு நல்லா உருட்டி விட்டுக்கலாம். விட்டதும் இது மாதிரி நமக்கு சப்பையாக பரோட்டா ரெடி ஆகிடுங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த பரோட்டாவை இந்த கடாயில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலெல்லாம் வெந்து வரும், உள்ளார வந்துட்டு வேகாதுங்க. இப்போ வந்து ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ மறு சைடும் திருப்பி போட்டுடலாம். இப்போ பரோட்டா 2 சைடும் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதேமாரி மீதி இருக்கிற எல்லா பரோட்டாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 பரோட்டா இல்லை 2 பரோட்டா வச்சுட்டு சுற்றி இது மாதிரி நம்ம தட்டி விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், வீட்டிலேயே செய்யக்கூடிய பரோட்டாவில் எவ்வளோ அழகான லேயர்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பரோட்டாக்கு சைட் டிஷ் வந்துட்டு சிக்கன் குருமா செஞ்சுருக்கேங்க. இப்போ நமக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க, அது கூட சிக்கன் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.